2 பேருக்கு நடுவுல தாங்க போட்டியே. ஒண்ணு டிவிகே விஜய், இன்னொன்னு நம்ம ஜல்லிக்கட்டு ஜூலி. இது என்ன புதுசா இருக்கு ஜூலி அப்படின்னு பார்க்குறீங்களா? இனிமே எல்லாம் அப்படிதான். ஏன்னா ஜூலி வந்து கம்முன்னு இல்லாம, அதெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு, அது அப்படின்னு நெகட்டிவாவும் நம்ம சொல்லக்கூடாது. யாரையும் தாழ்த்தியும் பேசக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்றது? அவங்க தாழ்ந்து போறாங்கல்ல. அதனால நம்மளும் தாழ்ந்து தான் பேசி ஆகணும். வேற வழி இல்ல. வேலூர்ல இருக்கிற இஷ்யூங்கள பத்திலாம் பேசாம, பேசிக்கா எல்லா மக்களுக்கும், எளிய மக்களுக்கெல்லாம் புரியிற மாரியான ஒரு ஜென்ரலா நாங்க வந்தா நல்லது செய்வோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜென்ரலா சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நாங்க தரமா குடுப்போம். இதெல்லாம் எடுப்போம். இதெல்லாம் புதுசா உருவாக்குவோம் அப்படின்ற மாரி. ஸோ அத பத்தி ஃபுல் ஸ்பீச்ச பார்க்கணும்னா, தனியா ஒரு வீடியோல தான் பார்க்கணும். ஏன்னா, அது ரொம்ப லென்த்தா போயிடும். இப்ப நம்ம ஷார்ட்டா அதுல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு தளபதி. அத பத்தி பார்க்கலாம். விஜய் வந்து எப்பவுமே ஜென்ரலா ஆடியோ லான்ச்சா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாரி எதனா ஒரு கருத்துள்ள ஒரு கதைய சொல்லுவாரு சின்னதா, சிம்பிளா. ஸோ அது வந்து எல்லா எல்லாருமே அத விரும்பி தான் பார்ப்பாங்க. அவரு இந்த ஸ்டோரிக்காகவே நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எதனா ஒரு ஸ்டோரி சொன்னா அதுல நெறைய அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாரி. அந்த மாரி தான் இப்பவும் ஒரு அர்த்தமான ஒரு ஸ்டோரிய சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஸ்டோரி வந்து நெறைய பேரு இதெல்லாம் என்ன கத அப்படின்ற மாரி கேலியும், கிண்டலுமா பேசுறாங்க. சில பேரு நல்லா தான் பேசியிருக்காரு அப்படின்றாங்க. சில பேரு அவரு சொன்னதுல இருக்கிற ஒரு சில மிஸ்டேக்க மட்டும் சொல்றாங்க. ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காரு கத அப்படின்ட்டு அந்த கதைய பார்த்துட்டு அதுல என்னலாம் அவர் தப்பா சொல்லியிருக்காரு. ஏன் அவர் சொன்ன அந்த கதைய நெறைய பேரு எதிர்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. நெறைய பேருன்னு இல்ல, விஜய் பிடிக்காதவங்க, ஹேட்டர்ஸ்லாம் சில பேர் பண்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? ஏன்? அப்படின்ட்டு பார்க்கலாம். முக்கியமா நம்ம ஜூலி பேசின விஷயம் தான் வைரலா போச்சு. ஏன்னா, ஜூலி வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. அது எது போட்டாலும் பெருசாலாம் ட்ரெண்ட் ஆகாது, வைரல் ஆகாது. ஸோ, இப்ப எதனா ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டோம்னாக்கா, ஃபேமஸ் ஆயிடலாம். கொஞ்சம் ஏற்கனவே ஃபேமஸ் தான். இருந்தாலும் அடங்கிச்சுல்ல. ஸோ, இப்ப திரும்ப நம்ம கொஞ்சம் ஆடலாம் அப்படின்ற மாரி வந்து போஸ்ட் போட்டுச்சா என்னன்னு தெரியல. அது வந்து பெரிய இஷ்யூவா போயின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம தளபதி சொன்ன ஸ்டோரிய பார்க்கலாங்க. அவர் என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா, இப்ப வந்து ஒரு இப்போ ஒர்க் பண்றோம்னா, எங்க இருந்தாலும் சரி, நமக்கு வந்து திறமை தான் முக்கியம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முக்கியம் இல்ல, அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஒரு மாரல் ஸ்டோரி மாரி கரெக்ட்டா அதான் அந்த கதைக்கான மாரல் வந்து இதுதான். நமக்கு திறமை தான் வேணும். திறமை தான் முக்கியம். நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அத விட நம்மளுடைய திறமைக்கு தான் மதிப்பு. அதுதான் கரெக்ட்டா சொல்யூஷன குடுக்குன்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி மாரி தான் அந்த காளமாடு கதைய சொல்லியிருப்பாரு. அது வந்து ஜென்ரலா ஒரு காளை மாடு அப்டின்ட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா, ஜல்லிக்கட்டு காளைனா இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப இதுவா இருக்கும்ல. யாராலயும் அடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெருசா வீரமா இருக்கும். அதனால பயமா இருக்கும். அதனால அது ஜல்லிக்கட்டு காளை அப்டின்ற மாரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு ஜல்லிக்கட்டு காளை ஊருக்குள்ள வந்திருக்கு. அது அடக்குறது வந்து 4 பேர் தான் அத அடக்குவாங்க. ஆனா, அந்த 4 பேர் ஊர்ல இல்லாதப்ப, அத அடக்க முடியல. ஊர் ஆளுங்க எல்லாம் சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனா, அந்த 4 பேர் கூட அசிஸ்டன்ட்டா இருந்தவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அடக்க ட்ரை பண்றாங்க. ஆனா, அடக்க முடியல. ஒரு சின்ன பையன் போறான். அவன பார்த்து நெறைய பேர் சிரிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் ஸ்டைலா, மாஸா, கெத்தா போறான்னு ஒரு சினிமேட்டிக்கா சொல்லியிருப்பாரு. போயிட்டு அந்த மாடு கிட்ட முட்ட வரும்போது, அவன் ஒளிச்சு வச்சிருந்த பாக்கெட்ல இருந்து புல்கட்ட 2 எடுத்து குடுத்தான். அது சாப்பிட்டு கம்முனு போயிடுச்சு அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அது வந்து அந்த கதையிலேயே ஒரே ஒரு மிஸ்டேக் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து புல்கட்டு 2 குடுத்தான். புல்லுக்கட்டு அப்டின்னு சொன்னார்ல, அதுதான் மிஸ்டேக். விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரியிலே அது ஒண்ணு தாங்க லாஜிக் இடிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா பாக்கெட்ல புல்கட்டுலாம் வச்சுன்னு இருக்க முடியாதுல்ல. எவ்வளோ பெரிய மாடு புல்லு காட்டுனா கம்முனு ஆயிடுமா? ஸோ அது மட்டும் தான் மிஸ்டேக்கு. மத்தபடி வேற எதுவுமே மிஸ்டேக் இல்ல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கருத்த சொல்றோம்னா, அந்த கருத்துக்கு ஏத்த மாரி ஒரு கதைய வடிவமைச்சு, அதுக்கு ரெஃபரன்ஸா ஒரு கதைய உருவாக்கி சொல்றது நார்மல் தான். ஜென்ரலா எல்லாரும் சொல்ற மாரி தான். இதுல பெருசா ஒண்ணும் லாஜிக்கு அப்புறம் இது தப்பு, அது தப்பு, இது மிஸ்டேக் அப்டின்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஏன்னா, ஒரு ரெஃபரன்ஸா ஒரு கதைய சொல்லும்போது, அதுல போயிட்டு லாஜிக்லாம் பார்த்துக்கின்னு, அது ரெஃபரன்ஸுக்காக சும்மா சொன்ன விஷயம். அத போயிட்டு புடிச்சுக்கின்னு, அது பெருசா இஷ்யூ கிரியேட் பண்ணிக்கின்னு, சொல்லுவாங்கல்ல, "ஆவாதவன் கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்ன்ற" மாரி. அவங்க புடிக்கலையா, அவன் எது பேசினாலும் தப்பு அப்டின்ற மாரி, எது பேசினாலும் இல்ல. அவங்க பேசுறது வந்து டெலஸ்கோப் போட்டு பார்த்துன்னு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எங்கெல்லாம் என்னலாம் மிஸ்டேக் வருது, அதெல்லாம் ஹைலைட் பண்ணி பெருசா பூம் பண்ணுவோம் அப்டின்ற மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் பேசுறது எல்லாருமே. இப்ப நான் சொன்ன கதையில என்னங்க தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அந்த பையன் வந்து அந்த காள மாடுக்கு வந்து பசிச்சிச்சு அப்டின்றத வந்து புரிஞ்சுக்கின்னு அதுக்கு புல்லுக்கட்டு குடுத்ததும் அது சாப்பிட்டு கம்முனு போயிடுச்சு. அதுதான் மெயின் அர்த்தம். அது வந்து அடக்குறவங்கலாம் ட்ரை பண்ணி அவங்கலாம் இந்த மாரி பசிக்குது அப்டின்னு தெரிஞ்சது அவங்க புல்லுக்கட்டு போட்டிருந்தா அப்பவே அமைதியா ஆயிருக்கும். ஆனா அவங்க வந்து வீரத்த காட்டுறோம், அது மாடுனா அப்டிதான் அடக்கணும் அப்டின்ற மாரி மாட்ட அடக்குறது அதுல மட்டும் தான் குறியா இருந்தாங்களே வச்சு, அங்க பிரச்சனைய போட்டு அடிக்க தான் பார்த்தாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? என்ன பண்ணா அந்த பிரச்சனை முடியும்? அப்டின்ட்டு யாரும் பார்க்கல. ஸோ, அந்த மாரி அந்த பையன் சைட்லருந்து பார்த்ததுக்கு, அந்த பையனுடைய திறமை தான் அங்க யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த பையனுடைய திறமை தான் ஜெயிச்சும் இருக்கு. ஸோ, அதனால ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்றோமோ, அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் அப்டின்ற மாரி தான் அந்த தளபதி இந்த கதையில சொல்லியிருப்பாரு. இத வந்து அவரு எத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னா, இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற நெறைய இஷ்யூகள பத்தி உங்களுக்கே தெரியும். எதுக்கு எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் டீச்சர் போராட்டம், நர்ஸுங்க போராட்டம் எல்லாத்துக்குமே போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு தூய்மை பணியாளர்கள்ல ஆரம்பிச்சு, இப்ப கொஞ்ச நாளாவே நெறைய கன்டினியூஸா எல்லா துறையிலுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த அளவுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, அது என்ன கேட்கறாங்க அப்படின்ட்டு அதுக்கான சொல்யூஷன தான் குடுக்கணும். அத விட்டு அவங்கள அடிச்சு, அவங்கள இட்டுன்னு போயிட்டு வேற எங்கனா மண்டபத்தில அடைச்சு வைக்கிறது, அரெஸ்ட் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கல்ல, அதுக்குமே பொருந்தும் இவர் சொன்ன கத. ஸோ அந்த மாரி ஜெனரலா தான் சொல்லியிருப்பாரு. இது எப்பவுமே ஜெனரலா நம்ம விஜய் சொல்ற மாரி தானப்பா கத, குட்டி கத. அதுல என்ன பெருசா இஷ்யூ இருக்கு, ஜூலி பேசியிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் தெரியாம பேசி வச்சிருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு கஷ்டப்பட்டு போராடி ஒரு வீர தமிழச்சில்ல நம்ம ஜூலி. அதனால அவங்க ஜல்லிக்கட்ட போராடி 2017ல ஜல்லிக்கட்டு பேன் பண்ற டைம்ல போராடி இவங்க கஷ்டப்பட்டு அந்த ஜல்லிக்கட்ட கொண்டு வந்திருக்காங்கல்ல. அதனால அவங்க கேள்வி கேட்பாங்க தான். அப்டின்ட்டு சில பேரு கமெண்ட்ல கேட்டுன்னு இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு தாங்க சொல்லுவேன். ஜூலி அப்படின்ற ஒரு ஆள், அந்த ஒரு பெண், அவங்க மட்டும் தான் போராடுனாங்களா ஜல்லிக்கட்டுக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இந்த ஊரே போராடுச்சு. தமிழ்நாடே போராடுச்சு. அப்படி போராடி வாங்குன ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்ட, இவங்க என்னவோ இவங்க மட்டுமே போராடி பர்மிஷன் வாங்குன மாரி பேசுனாங்கல்ல, அங்க தான் நெறைய பேருக்கு கோவம் வர ஆரம்பிச்சது. நெறைய பேரு போராடுனாங்க. நெறைய பேரு அது சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா அரசியல்ல இருக்கிறவங்களுமே நெறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாரி நெறைய பேர் சேர்ந்து தான் அந்த போராட்டம் பண்ணி, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும், உரிமைய கேட்டோம். நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்டின்ட்டு. ஆனா இவங்க இவங்க அதனால தான் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஃபேமஸும் ஆயிருக்க முடியாது. அந்த ஜல்லிக்கட்டுல ப்ரொடெஸ்ட்ல பேசி கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க, ரீல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டாங்க. ஜல்லிக்கட்டு ஜூலி அப்டின்ட்டு பேர் வச்சு கூப்ட்டு அதுல இன்வைட் பண்ணி அது உள்ள போயிட்டு ப்ளே பண்ணாங்க பிக் பாஸ்ல. அதுலேருந்து ஆரம்பிச்சதுங்க ஜூலியுடைய விளையாட்டு. அதுலேருந்து இப்ப வரைக்கும் அப்பப்ப ஏந்திச்சு ஏந்திச்சு ஆட்டம் போட்டுன்னு தான் இருக்கு. ஸோ அந்த பிக் பாஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெறையா பொய் பேசுற மாரி, அதுலேருந்தே நெறையா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜூலிய. அதுலேருந்தே பேர் நெறைய அடி வாங்குச்சு. அதெல்லாம் ஒரு ஆளே இல்ல, வொர்த்தே இல்ல, அது வேஸ்ட்டு அப்டின்ற மாரி அது ஜூலிய ஓவியாவ எதிர்த்து நெறைய பேசி, ஓவியா ஆர்மின்னு ஒண்ணு பெருசா பில்ட் ஆயி, ஓவியா வேற லெவல்ல போயிருச்சு. ஆனா ஜூலி அதே இடத்துலயே கீழ போயிடுச்சு. ஸோ அந்த மாரி ஃபேமஸ் ஆன ஆளு தான் ஜூலி. அதனால தான் அவங்க ஜல்லிக்கட்டு ஜூலி அப்டின்ட்டு அழைக்கப்படுகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பிக் பாஸும். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஜூலி கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து பேசுதுங்க. அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக போராடுனாங்க அப்டின்ட்டு. அந்த நல்ல பேர் இருந்ததுனால தான் பிக் பாஸ்க்குள்ளும் கூப்ட்டாங்க. ஜல்லிக்கட்டு ஜூலின்னே கூப்ட்டாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு அத விட கஷ்டமாலாம் போராடுனவங்க எவ்ளோ பேர் இருக்காங்க ஜூலிய விட. இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டு பேரு அதுக்கு முன்னாடி கெடச்சதுக்கு அது எவ்ளோ பெரிய பெரும. அது அமைதியா அழகா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அது வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் தாங்க. விஜய் சொன்ன ஸ்டோரி எல்லாமே கரெக்ட்டான ஸ்டோரி, கரெக்ட்டா இருக்கும். ரெஃபரன்ஸ்க்கு ஸ்டோரி சொன்னா அப்டிதான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ